பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலியமா கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய உன்னதமான கிருபை நம்மளை யாவரையும் கூட்டி சேர்த்து அடியனுக்கு கூட உங்கள் மத்தியிலே வந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கிருபை பாராட்டின பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் எடுத்துக்கொண்டு காட்பாடி சகோதரர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட அவர்கள் பகிர்ந்து கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். அதை கூட உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலே தலைப்பு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபீல் பண்ணிப்பீங்க. என்ன அது டைட்டிலே இவ்வளோ பேசுறதுக்குன்னா இப்போ லெசன் ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சின்ன லெசன் தான், ஆனாலும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சின்னது, கவனிக்கலைன்னா ரொம்ப பெருசு. அவ்வளோதான், ஒரே விஷயம். தலைப்பை நம்ம பார்க்கும்போது நல்ல நேர்மையான முன்மாதிரிகளாக யார் இருக்க வேண்டும்னா ஆசாரியர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். அப்போ இது யாருக்கு? அப்போ வந்து ஒரு ப்ரைஸ்டு வந்து ஷுட் பி லைக் ஒரு ஹானஸ்டி பீப்புளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அப்போ நமக்கு இல்லை அப்படின்னு யோசிப்போம்னா அது கண்டிப்பாக எப்படியா இருக்கும்? தவறாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தேவன் நம்மளை எதற்காக என்று அழைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது நம்ம எதற்காக என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் கூட சொல்லியிருக்கிறதில்ல, நம்ம ஆசாரியர்களும் லேவியர்களும் ராஜாக்களுமாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அழைப்பு என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டோமானால் அப்போ இந்த பாயிண்ட்டு, இந்த தலைப்பு யாருக்கு என்று தான் நம்ம கருதி கொள்ளலாம்னா அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு தான் இதை கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு லெசனாக இருக்கிறது. சகோதரர் சார்லஸ் டேஸ் லெசன் எழுதும்போது கூட அவருடைய ஒரு ரீஃபரன்ஸில் சில பாயிண்ட்ஸை இதில் கூட நம்ம கவர் பண்ணுறோம். அதில் அவர் சொல்லிட்ட சில கருத்துகள், அதாவது ஒரு ஆசாரியர்களாக இருக்கிற நமக்கு, அதாவது அழைக்கப்பட்டிருக்க நமக்கு நம்ம எப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் அப்படின்ற இந்த ஓட்டத்தில் சில முன்மாதிரிகளை கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் அதற்கு முன்மாதிரிகளை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரை தான் முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கொண்டு இருப்போம்? அதில் அவரை மாத்திரம்தான், வேறு யாருமே அந்த இடத்துல நம்ம நிலைநிறுத்தி பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 13:15. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவ்வளவுதான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன விஷயம் சொல்லிட்டாரு? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு என்னத்தை காண்பிச்சிட்டாரு? மாதிரி என்ன நம்ம சொல்லியிருக்கலாம். சின்ன விஷயம். மாதிரின்னா எக்ஸாம்பிள். சரி, ஆமாம், அப்படியே ஒரு ஜெராக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஜெராக்ஸ் கொடுத்துட்டேன், நீங்கள் அதை பின்பற்றுங்க, அதே போல் மாறுங்க. அவ்வளோதான் அவர் சொல்லியிருக்கார். சரி, அப்படி சொல்லிட்டாருன்னா அப்போ அவர் என்ன மாதிரி இருந்துட்டார்? நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில அதாவது இந்த ஸ்டடியில் நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மளுடைய ஓட்டத்துக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசித்து இந்த பாடத்தை கூட நம்ம தொடர்ந்து போகலாம். அதில் கூட இயேசுவை பின்பற்றுவர்கள் மற்ற உண்மையான விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணும், அப்படி தான் இதனுடைய லெசனாக இருக்கும். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் முன்மாதிரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு விஷயத்தை. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா யெகோவா தேவன் நமக்கு வந்து யாரை தான் முன்னிறுத்தி காண்பிச்சார்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காமிச்சிருக்காங்க. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்துட்ட பிறகு அவர் சொல்லிட்ட ஒரு வார்த்தை தான் இந்த யோவான் 13:15 நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? செய்தது போல. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார்? திடீர்னு இப்படி கேட்குறீங்க. அவர் நிறைய செய்திருக்கிறாரு, நீங்கள் திடீர்னு எதை சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அவர் முக்கியமான ஒரு விஷயம் செய்துட்டார், அது யாராலும் செய்ய முடியாது. என்னென்னா நம்மளுடைய பாவத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஈடுபலி செலுத்தியிருக்கார். அப்போ அந்த ஈடுபலியை நம்மளால் செலுத்த முடியுமா? அப்போ நம்ம எப்படி இந்த இடத்துல முன்மாதிரியாக வர முடியும்? அவரை பின்பற்ற முடியும்? நம்ம யாருக்காக இதை செய்ய முடியும்? அவர் சொல்கிற ஒரே விஷயந்தான் என்னென்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு என்ன செய்துட்டேன்? மாதிரி
காண்பிச்சிடுறேன் அப்படின்னு இருக்கார். அப்புறம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல அவர் செய்துட்டதான அந்த ஈடுபலியே இல்லை, அந்த ஈடுபலிக்காக அவர் ஏற்படுத்தினதான வழிகள், அதை நம்ம செய்யணும் அப்படின்றாங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 1 தீமோத்தேயு 2 நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நமக்கு அதில் தான் நம்மளால் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 2:6 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது மீண்டும் வாசிங்க சிஸ்டர். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஸோ இப்போ இது எதை குறிக்கிறதுனா, அப்போ எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். தன்னுடைய உயிரை கொடுத்து மற்றவர்களை மீட்டெடுக்கிற ஒரு விஷயத்தை யார் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்ய முடிஞ்சது. அதை எப்படி ஒரு சீஷர்களாக யெகோவாவுடைய வேலையை செய்ய நம்ம முன்னிறுத்தியிருக்கிறோம். நான் வரேன், நான் உடன்படிக்கை செய்துட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றுகிறேன், அதை பின்பற்றி யெகோவா தேவனை நான் தரிசிப்பதற்கு, அவரோடு கூட இருப்பதற்கு என்னை தத்தம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம முன்னிறுத்தி வந்திருக்கோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு ஒரு உண்மையுள்ள சீடனாய் பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்தார், அது நம்ம வேதத்தில் அநேக விஷயங்களை பார்த்துருக்கோம். அப்போ அதே அழைப்பில் அழைக்கப்பட்டிருக்க நம்ம பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் இந்த ஓட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம அடுத்த படியில் நம்ம கடந்து செல்வதற்கு ஒரு மிக பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை நம்ம பின்பற்ற போகிறோம். இன்னும் அநேக காரியங்களை இதில் பார்க்க போகிறோம். ரோமர் 12:1 நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் இதில், இந்த எஸ்பெஷலி இந்த வசனத்தை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸோ அப்போ என்ன செய்கிறார் அவர், அது வாசிச்சுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸோ அப்போ நம்ம எப்படி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார்? ரோமர் யார் எழுதினது? பவுல் என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த ரோமாபுரி மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயந்தான், அவங்கள வேண்டிக் கொள்ளுகிறார். அதாவது அவங்களுடைய விஷயங்களில் அவங்க கொஞ்சம் ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள நீங்கள் இப்படி இருக்கிறது சரியில்லை, அதனால் நான் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்கிறேன். அது என்னென்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவர் எப்படி வேண்டிக் கொள்ளுகிறார் பாருங்க. அதாவது ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அந்த ரெக்வெஸ்ட் எப்படின்னா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றாரு. இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அதுதான் என்னது, புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தியற்ற ஆராதனை ஒன்று இருக்கிறது. இதிலிருந்தே நமக்கு தான் இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்கிறோமோ அது என்ன தான் புத்தியற்ற ஆராதனையாக இருக்குது. ஆனால் நம்ம அதை செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக நம்ம அதனால் செய்ய முடியாது. நமக்கு அதை கண்டிப்பாக தேவன் உணர்த்திருப்பார் அந்த விஷயத்தை. ஏன்னா ஒரு தவறை நம்ம செய்கிற அந்த நொடியிலே இப்பொழுது இருக்கிற காலத்தில் அது இம்மிடியட்டாக அதை உனக்கு காண்பிச்சிருவார். என்னென்னா, இதை நீ செய்கிறது தவறுன்னு சொல்லிட்டு. அது அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அதை மீறுகிறவர்கள் என்ன என்றுன்னா கண்டிப்பாக அந்த உணர்த்துதலே அவர்களை விட்டு இருக்காமல் தள்ளி போயிடும். அன்புக்குரிய இது கூட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதுக்கு அடுத்த செகண்ட் வசனம் வாசிச்சிங்க. ரோமர் 12:2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். சரி, இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனம் புதிதாகிறதுனால அப்படி மறுரூபம் ஆகணும்னு சொல்கிறார். மனம் எப்படி புதிதாக ஆயிருக்கா? ஆகலை. ஆனால் எதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்.
அந்த மனுஷனை கலைச்சிடுறோம் அப்படின்ட்டு அப்புறம் புதிய மனுஷனை எடுத்து மாட்டிக்கிறோமா? அந்த கேரக்டர்ஸ் அது எந்த கேரக்டர்னா ஆதியிலே கொடுக்கப்பட்ட கேரக்டர். யாருக்கு கொடுக்கப்பட்டது? அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவாபத்தை இம்மிடியட்டாக தூக்கி நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே முடியாது. அப்படி மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யோவான் 1 யோவானில் சொல்லப்பட்ட விஷயம், இந்த பாவம் என்னிலே இல்லை என்று சொல்கிறவன் யார்? அது அப்படி தான் ஆயிடும். ஆனால் என்ன பிரதர், நம்ம அப்போ இவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்றது இல்லை. நம்மளை ஒரு சீர்தூக்கி நம்மளை ஒரு சரியான வழியை கொண்டு செல்லும் பொழுது அநேக விதமான பிரான்ச்சஸை நம்ம என்ன தான் செய்யணும்? கட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணலைன்னா நிறைய கிளைகள், தேவையில்லாத கிளைகள்லாம் வளர்ந்துடும். அப்படி தானே நம்ம வேதத்தில் இருக்கிறது. நல்ல கனி கொடாத போடப்படும். அப்போது நமக்கு தேவையில்லாத அந்த கனிகள், கொடுக்கக்கூடாத அந்த கனிகள் எல்லாம், அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம என்ன தான் செய்யணும்னா இப்படி தான் கட் பண்ணணும். ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் தேவையில்லையோ அந்த இடத்துல கட் பண்ணி தூக்கி போட்டுடணும். போட்டுட்ட பிறகு திருப்பி அந்த இடத்துல வளர விடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதை வளர விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் நமக்கு கொடுக்குற ஆவிக்குரிய ஆகாரம் அது தேவையில்லாத இடத்துல கொண்டு போயிடும். அதை தான் நம்ம செய்யக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்போனா யார் செய்கிறாங்க? ஒத்த வேஷம் தரிச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வார்த்தை அங்கே வருகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா என்னென்னா உலகத்தோடு ஒன்றி போகிறது, அவ்வளோதான். ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செய்யாமல் இருந்தால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். ஸோ பகுத்தறிதல் என்றால் என்ன? அடுத்த கொஸ்டின், பகுத்து அறிதல். அவ்வளோதான். தமிழ் ரொம்ப சிம்பிள். பகுத்து அறிதல். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் அது எப்படி ஈஸியாக பகுத்து அறிதல்னா ஒரு விஷயத்தை பிரித்து பார்த்தல், அவ்வளோதான். ஒரு மீனிங் கொடுத்துட்றாங்க. அந்த மீனிங்கில் என்ன இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு வேர்டு வச்சுக்கோங்க, தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடுவோம். தங்கப்பதக்கம். அப்போ தங்கப்பதக்கம்னா என்னது? ஒரு நியூவாக படிக்கிறவங்களுக்கு இப்போ தங்கப்பதக்கம் என்ன? தங்கப்பதக்கம் அப்படின்னு தங்கம் பதக்கம், அந்த கூட்டலை நம்ம அங்கே சேர்த்துருவோம். அது சேர்த்து எழுதும்போது தங்கப்பதக்கம் அப்படின்னு. ஸோ அப்போ தங்கம் அப்படின்னா தங்கம் அது ஒரு ரிவார்டை கொடுத்துருக்காங்க, அதை தான் பதக்கம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே போல் ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம எப்படி பகுத்து பார்க்கிறோம் அதை தான் அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணுமா. அப்படி எப்படி புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்றாரு. அப்போ நம்ம மனம் எப்படி புதிதாகணும்னா தேவனுடைய சித்தம் இன்னது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம என்ன செய்யலாம்? அப்போ நம்ம தெளிவடைந்து அப்போ நம்ம மறுரூபம் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு காமிச்சிட்டார். அப்போது ஆசாரியர்கள் எதை செய்யணும்? தங்களை அடிக்கடிக்கு சுத்திகரிக்கும். ஆசாரியர்னா பிரதர் நான் இல்லை பிரதர் இப்போ கூட அப்படின்னு நினைக்காதீங்க, நமக்கு தான். சரிங்களா? இது நமக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை பகுத்து பார்க்கறது ஒரு இம்பார்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்தது கூட 1 தீமோத்தேயு 4:12 கூட நம்ம வாசிக்கலாம். நாம் எப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருக்கிறோம் என்ற ஒரு கொஸ்டினில் இந்த ரிலேட்டடை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம் மற்றவர்களுக்கு? 1 தீமோத்தேயு 4:12. 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த இடத்துல பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட் லைக் இந்த வாசிக்கும் போது இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஆழம் இதை தான் நம்ம பகுத்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அந்த இடத்துல அந்த வசனம் உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. அப்போ இளமை என்றாலே என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். ஒருவனும் அந்த இடத்துல உங்களை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்குன்னா அப்போ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். அதாவது ஒரு வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை, ஒரு டீனேஜ் பசங்க வருவாங்க பார்த்துருங்க. அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னும்போது இம்மிடியேட்டாக அதுக்கு காது கொடுத்து கேட்குறோமா?
உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாக இரு அப்படின்ற அவங்கள அங்கேயே வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஸ்டாப் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த விஷயம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஒரு ஒரு இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு வார்த்தை வருகிறதுனா அசட்டை செய்கிறது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இது ஆவிக்குரிய விஷயத்தில், இதே விஷயத்தில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாடம் எடுத்திருக்கிறேன். அதாவது யாருன்னா ஏலி என்ற ஒரு சப்ஜெக்டில். ஸோ அதில் யார்கிட்ட, சாமுவேல் கிட்ட தேவன் பேசுகிறாரு. அப்போ யார் அதை அவருக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறாரு என்றால் அந்த இடத்துல யார் இதுவாக இருந்தது, அந்த ஆசாரியன். சாமுவேலுக்கு ஒரு ஆசாரியன் இருந்தார்ல, ஏலி. அதுதான் உங்கள் வாயிலிருந்து வரும்னு பார்க்குறேன். நானே சொல்லிச்சிட்டேன் சப்ஜெக்டை, நீங்கள் திரும்பி சொல்லுவாங்கன்றான். அந்த ஏலி என்ன செய்கிறாருன்னா, சாமுவேல் யார், ஒரு குட்டி பையன், சின்ன வயசுலேருந்து அவனுடைய தாய் அவனுக்கு வேண்டிக் கொண்டது நிமித்தமாக என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பையன் பால் மறந்த பிறகு எடுத்துன்னு வந்து ஆலயத்தில் விட்டுடுறாங்க. அப்போது அவருடைய ஏஜ் அப்படி வேத வல்லுநர்கள் சொல்லும்போது அவருடைய ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட அவங்க சொல்லும்போது ஒரு 11 இயர்ஸ்க்குள்ளே அந்த ஸ்டேஜ் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 7 to 11 இயர்ஸ்க்குள்ளே அவர் எடுத்துன்னு வந்து அங்கே விட்டுருக்கலாம் ஆலயத்தில் அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜில் தேவன் யாரை ஒதுக்கிட்டு யார்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. ஸோ அப்படி பேசும்பொழுது ஏலி ரொம்ப தெளிவாயிடுறாரு. என்னென்னா, தேவன் என்னிடத்துல பேசலை. யார் இடத்துல பேசுகிறாங்க, ஒரு வாலிபன், எவ்வளோ அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பிள்ளையினிடத்தில் பேசுகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அசட்டை அங்கே செய்யலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாரு. யாருக்கு, தேவன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினார்னா நீ என்ன சொல்லணும், சொல்லுமா ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவரை லீட் பண்ணுறார். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இளமையான ஒரு தேவன் நினச்சிருந்தா அவனுக்கு என்ன தெரிய போகுது, அவனுக்கு ஏன் நான் அதை சொல்லணும், அவன்கிட்ட ஏன் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசட்டை பண்ணியிருக்கலாம்ல. அப்போ ஏன் அவர் அதை செய்யலை? இந்த மாதிரி கேள்வி நமக்குள்ளே கேட்கும்பொழுது தான் இந்த இடத்துல இந்த வசனம் நமக்கு சொல்கிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாமல். அப்போ தேவனுடைய வார்த்தை அந்த டீனேஜ் பீப்புள் உள்ளத்தில் இருக்கும்பொழுது யாருமே அவங்கள என்ன செய்ய முடியாது, அசட்டை செய்யவே முடியாது. ஏன்னா அவங்களிடத்துல யார் இருக்கா, அவங்க ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு உருவம், ஒரு இதுவு தான். ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. அப்போ யாருமே அவங்கள அசட்டை செய்ய முடியாது. நீ அதுக்கு அடுத்த வர பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்னென்னா, நீ எப்படியெல்லாம் இருக்கணும், வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும், அடுத்தது ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் யாருக்கு மாதிரியாக இருக்கணுமா, விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். ஐ திங்க் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சா, 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னா சொல்லிவிடுங்க, அப்படின்னு கை தூக்குங்க, நான் வேறு மாதிரி கொண்டு போய்ட்றேன். ஏன்னா ஒரு டாப்பிக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ உங்களை தீன்னு யோசிச்சிடக்கூடாது. அதுக்காக சரி, இதுக்கு வந்து அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு அட்மானிஷஸ் அப்படின்னா ஒரு சில அறிவுரைகளை கொடுக்குறார். அப்படி என்ன அறிவுரை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரைஸ்டுக்கு, அதாவது ஆசாரியர்களுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார். என்ன அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஸோ இதில் ரொம்ப தெளிவாய் அவர் எப்படி எழுதிட்டார் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். இதை தான் அவர் அறிவுரையாய் நமக்கும் கொடுக்குறார். என்னன்னா, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது நிறைய விஷயங்களை நம்ம சோர்ந்து போகிற ஒரு தருணங்கள் ஏற்படக்கூடும். அப்போ நமக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற ஒரு வார்த்தை, இதை எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். இட்ஸ் லைக் அ ப்ராமிசஸ். அதாவது
மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள்னு சொல்கிறோம்ல, இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு. என்னன்னா, நம்ம சோர்ந்து இருக்கிற நேரங்களில் அவர் நமக்கு எப்படி தான் இது பண்ணுறாருன்னா, நம்மளுடைய ஊழியத்தை முன்னிறுத்துவதற்கு அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த சோர்வு நம்ம இடத்துல இல்லாமல், அதுக்கு அடுத்து 2ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாய் காண்பிக்கிறார். அது நமக்கே அந்த இடத்துல நம்மளுடைய இதுவை வச்சுட்டு நம்ம அப்போ வாசித்து பார்க்கலாம். என்னென்னா, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் வெறுத்து அப்படிங்க, அங்கே நாங்கள்னு சொல்லிட்டு அந்த சபையை முழுமையாக காண்பிக்கிறாரு. இந்த இடத்துல இண்டிவிஜுவலாக நம்ம வாசிக்கும் போது அதை சொல்லிக்கலாம். என்னென்னா, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் வெறுத்து தந்திரமாய் நடவாமல், அந்த இந்த இது இருக்கு பாருங்க, இதுதான் வந்து இது யாருடைய கேரக்டர் இந்த தந்திரம்ன்ட்டு? ஒரு அனிமலோட பண்ணும்போது சர்ப்பம் தந்திரமானது. அடுத்தது இன்னொருத்தரம் இருக்குது, நரி. அந்த நரி எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? மிக கன்னி ஃபெல்லும். அப்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்மளுடைய வேலை தளத்தலங்களே இல்லை மற்ற இந்த உலக காரியங்களை கூட, ஐயோ அவர் செம்ம கன்னி ஃபெல்லும், தயவுசெய்து அவர்கிட்ட உஷாராக இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ என்னென்னா, அவர் ஒரு தந்திரமான ஒரு மனுஷன், தன்னுடைய காரியங்களை நடத்தி கொள்ள எப்படி ஒன்றாலும் இந்த விஷயங்களை செய்வார். அது என்னிடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ ஆசாரியர்களாக இருக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது? அந்தரங்கமான காரியங்களை வெறுக்கணும், தந்திரமான காரியங்களில் நடவாமல் இருக்கணும். அடுத்தது தேவ வசனத்தை புரட்டாமல், அதாவது எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றாப்புல அந்த வசனங்களை நான் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதை யார் செய்யக்கூடாது? ஆசாரியர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த எனக்கு ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ எனக்கு பிரியப்படலை, எனக்கு விருப்பம் இல்லை, அவர்களுடைய செயல்களிலே எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் சரி இந்த வாரம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டோம், நான் ஒரு மெசேஜை ரெடி பண்ணுறேன், அது அவங்க 2 பேருக்கு மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை செய்யக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய சகோதரர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இது எங்கே நடந்துடும் அப்படின்னா, பாபிலோனில் கம்பல்சரி இன்றும் அது நடக்கும். என்னென்னா, அவருக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபமான ஒரு சகோதரர் பேசிகிட்டு இருப்பார், அவருக்கு இன்னைக்கு அவனுக்கு மட்டும்தான் மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஆனால் மற்றவங்களாம் என்ன இருப்பாங்க? நம்மளுடைய செய்தி அதற்கு கிடையாது. இந்த தான் அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னென்னா, தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எப்படி அவங்கள நிறுத்துறாங்க பாருங்க, எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறேன். நம்மளால் அதை சொல்ல முடியுமா? ஒரு குவெஸ்டின் மார்க். இதை தான் அங்கே கேட்குறாரு, நாம் எப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஏற்கனவே உங்கள் இடத்துல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு எல்லாரும் அப்படியே ஒரு எழுந்து நிற்போமா? கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸ்க்காக தான், ஜஸ்ட்டு. ஏன்னா அதனால தான் நான் கேட்டேன், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே சில ஸோ இதை எதற்காகன்னு பார்க்கும்பொழுது, அன்புக்குரிய சார் சொல்லலையே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நம்ம இடத்துல சொல்லிட்டாரு. அதை சொல்லிட்டபொழுது அப்போ நம்மளை நாமே மனசாட்சியில் ஈடுபடுத்தி நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம எப்படி இருக்கிறோம் என்றதை நம்ம நிலைநிறுத்தி பார்க்கணும். ஐ திங்க் இந்த எக்ஸசைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். உட்காருங்க. ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதாவது அறிவுறுத்தலின் பிரகாரமாக இதுக்கு அடுத்த ஒரு சில காரியங்களை நம்ம தாவீது எழுதிட்ட சங்கீதத்தில் இருந்து ஒரு சில அறிவுறுத்தல்களை நம்ம பார்ப்போம். அதாவது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃபோடு அதை எப்படி ஈடுபடுத்தி கொண்டு அதை நம்மளை எப்படி தகுதிப்படுத்தி கொள்ளலாம் என்ற சங்கீதம் 15 1-5 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 15 1-5. சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1-இருந்து. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன்.
கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை, அதாவது சங்கீதத்தில் எழுதும்போது நம்மளை அப்படியே இந்த இடத்துல நம்ம ஈடுபடுத்தி பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம். அதாவது கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அப்போ இதற்கு முன்பாக கொடுத்துட்டு வந்தான அந்த குண லட்சணங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதில் நம்ம எப்படி தகுதிப்படுத்தி இருக்கிறோமோ அப்போ அவங்க அதற்குடைய ஆன்சர் அவர் செகண்டில் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வசனத்துக்கான ஆன்சர் செகண்டில் கொடுத்துட்றாரு. யூஸ்வலாகவே என்ன இருக்குன்னா வேதத்தில் ஒரு அடுத்த அதிகாரத்தில் போகும்போது அது இடத்துல ஒரு கொஸ்டின் மாதிரி சம்திங் வரும். அதுக்கு முந்தின வசனங்கள் போய் இப்போ வாசிக்கும் போது தான் அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இங்கே எப்படி இருக்கும்னா இந்த ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டுறாரு, அதுக்கு அடுத்தது ஆன்சர் சொல்கிறார் பாருங்கள். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ சத்தியம் எல்லாருமே என்ன செய்யலாம்? மனசார பேசிடலாம். அந்த மனசார பேசுகிற அந்த 1 மணி நேரம் மாத்திரம் தானே அவர் அப்படி இருக்கணும். அதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் எங்களை எப்படி இருக்கிறோமா உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இப்போது சத்தியம் பேசும்போது மாத்திரம் இல்லை, அப்போ நம்ம பேசுகிறோன்னா நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய செய்கை, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கணும்னா யாருக்கு? நம்மளுடைய உடன் அங்கங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே தோணணும், இவருடைய நம்பிடுவாங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு விஷயமே அது கிடையாது. ஒவ்வொரு இடத்துல இந்த விஷயம் சொல்லி இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க? அநேக தருணத்தில் எப்படி தான் நம்பி வந்தாங்க, அங்கே போனால் என்ன கிடைக்கும் அப்படி நம்பிட்டாங்க. அதுவும் வருது, அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது தேவனிடத்தில், அதை நம்ம பார்த்துக்கணும். அவன் தன் நாவினால் புறம் கூற மாட்டான், அது இல்லாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான், அது மட்டும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுத்துக்கொள்ள மாட்டான். அதாவது உனக்கு தெரியுமா பிரதர், அவங்கள இப்படி பேசிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க அன்புக்குரிய சொல்லி, நம்மளுடைய அடுத்த நொடி நமக்கு என்ன என்பது நமக்கு தெரியாத பட்சத்தில் நமக்கு எதுக்கு இன்னொருத்தர்? அது நமக்கு தேவையில்லாத காரியம். நம்மளுடைய என்ன அடுத்த சிந்தை எப்படி இருக்கட்டும்னா, இன்னும் எப்படி தேவனுக்கு பிரியமாய் நடக்கட்டும், அது மாத்திரம் நம்மளுடைய சிந்தையாக இருக்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்ச்சி இன்னும் முன்னேறுவதற்கு தேவன் கிருபை பார்க்கிறார். 4வது வசனத்தில், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த சின்ன பையனாக கூட இருக்கட்டும், அவனை அசட்டை பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கனம் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயம். ஆணையிட்டதில் இதில் தான் பாருங்கள், இந்த மனுஷன் எப்படி இருக்கான்னா தனக்கு நஷ்டமே என்றாலும் அவர் சொல்லிட்ட விஷயத்தை நிறைவேற்றி செய்வாங்க. இது யார் செய்யணும்னா ஆசாரியர்கள் கண்டிப்பாக இதில் உறுதியாக இருக்கணும் அப்படின்றார். இந்த 5ஆம் வசனம் இது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டே இருக்குது. அது வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நம்ம அது ஒரு சப்ஜெக்டாகவே பார்க்கலாம். என்னென்னா, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல். இந்த செகண்ட் அந்த ஃபஸ்ட் லைனை தான் நான் ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது, அதை நம்ம பார்த்தேன். இது வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் பார்க்கலாம். ஏன்னா வட்டிக்கு கொடக்கூடாதா, அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் இருக்குது. சகேயு லெசனில் அதற்கான விளக்கங்கள் இருக்குது. பிரதர்ஸ் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதில் ரீஃபரன்ஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது நீங்கள் வாங்கி படிச்சுக்கொள்ளுங்க. அது என்னென்னா, அப்போ என்ன பிரதர், இப்போது சில சகோதரருடைய ரைட்டிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இப்போ நான் சொல்லி உங்களை கன்ஃபியூஷன் பண்ண விரும்பலை. அந்த ஏரியா அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அது விட்டுறலாம். ஆனால் நமக்கு இந்த இடத்துல குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்கணும். இந்த குற்றம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவன், இந்த பரிதானம்ன்ற விஷயம் நமக்கு தெரியும். இட்ஸ் லைக் லஞ்சம் விஷயத்தை. இது என்னன்னா, ஒருத்தர் தவறே செய்திருக்க மாட்டார், ஆனால் அவர் தவறு செய்துட்டு தானே. இது எங்கே நடந்துருச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே என்ன பண்ணாங்க? அவரை எப்படியாவது செய்யணும். அதற்கு யாருக்கு தான் குற்றம் இல்லாதவருக்கு யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்க? அப்போ அவர் உத்தமனாக இருந்தார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த இடத்துல. அப்போது அவர் எதற்காக அழைக்கப்பட்டார்? அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவருடைய சீஷரில் ஒருவராய் 12 அப்போஸ்தலர். ஒருவேளை அவர் அதை செய்தில்லைன்னா 12 அப்போஸ்தலரில் ஒன் ஆஃப் த ஒரு செயின்ட்டாக இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் அவர் என்ன தான் பண்ணிட்டாருன்னா,
இந்த விஷயத்தை செய்துட்டார். என்னது? குற்றமில்லாதவருக்கு விரோதமாக வாங்கிட்டார். ஸோ அப்படி இருக்கக்கூடாது இந்த பிரைஸ்ட்ன்றவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குது. இதில் இப்போ தான் டைட்டிலுக்குள்ளே ஒரு மெயின் இதெல்லாம் ஜஸ்ட் லைக்கு இந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு முடிக்க வேண்டிய நினச்சோம். அது மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி, பயிற்சியில் இப்போ நம்ம இந்த ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பயிற்சியில் நமக்கு நேர்மையான ஆசிரியர்களுக்கு வேதத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு அறிவுரைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா வச்சுங்களேன், மேக்ஸிமம் அந்த 1 ஹவரில் நான் முடிச்சிடுவேன். 7 பாயிண்ட்டு தான். இதுக்கப்புறம் 1 ஹவரில் கொடுக்கப்பட்ட நேரத்திலே முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அத்தன்டிசிட்டி. அதான் அத்தன்டிசிட்டின்னா நம்பகத்தன்மை. முதலாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த நேர்மையாக நான் இருக்கணுன்ற ஒரு பயிற்சியில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு அறிவுரைகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்பகத்தன்மை. ரோமர் 12:2 இப்போ வாசிக்கலாம். இங்கே தான் அதே விஷயம் சொல்கிறார். என்னென்னா எப்படி இருக்கணும்னா ஆசாரியர்கள் வாசிங்களா. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். அந்த நம்பகத்தன்மை எப்படி வரும் அப்படின்ற ஒரு பிரைஸ்டுக்குள்ளே வரும், ஒரு ஆசாரியருக்குள்ளே வரும் என்றால் அவர் எப்படி தான் இருக்கணும்? மனம் மறுரூபம் ஆகிற ஒரு விஷயம். அடுத்தது 1 பேதுரு 5:8. இதுவும் நம்ம வாசிங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, அப்போ இந்த விஷயங்களை குறித்து கூட நம்ம அநேக கோணங்களில் அலசி ஆராய்ஞ்சிருக்கலாம். அப்போ அந்த பிசாசானவன் எப்படி தான் இருக்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி. அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போன்னா நிற்கிறான். அதாவது யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் பலவீனமான சில தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும். எப்பவுமே நம்ம வந்து ஐம் ஆல்வேஸ் ஸ்ட்ரெங்தன் அண்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறோன்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். அது தேவனுடைய மிகுந்த கிருபை தான். அப்படி ஆனால் நம்மளுடைய ஓட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு. ஸோ அப்போ இம்மிடியட்டாகவே அவருக்கு என்ன கிடைச்சிடல அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பலனை அவர் அந்த பலவீனத்தை அவர் எப்படி தான் பண்ணாருன்னா அவருடைய வார்த்தைகளால் தான் ஜெயித்தார். ஸோ மத்தேயு 4 நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதை தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்போ நமக்கு என்ன இருக்குது? ட்ரையல்ஸ் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அங்கே நம்ம எப்படி தான் அதை எடுத்துக்கொள்ளணும்னா நம்மளுடைய அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படின்னா டைவர்ஷனுக்கு வழிவகுக்குமா இந்த மாதிரியான ஒரு இடரல்கள். எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை பிரதர், நான் வந்து சப்ஜெக்ட் கேட்கணும்னு வரேன், நான் இங்கேன்னு சொல்லலை, எங்கேயுமே சொல்கிறேன். அது வந்து அவங்களுடைய பலவீனம் என்ன சரீரம். அதாவது நமக்கு வேதத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட மாம்சமும் ஆவி மாத்திரம்தான். ஆவி உற்சாகம் தான் இருக்குது, ஆனால் அந்த மாமிசம் பலவீனமாக இருக்குது. அன்புக்குரிய இந்த இடத்துல ஒரு சின்ன இப்போ நான் ஒரு டைவர்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் விட்டுருங்க, நம்ம இந்தியாவிலேயே பார்த்துக்கோங்க. அட் த ஏஜ் யார் ப்ரைம் மினிஸ்டர்? 75 இயர்ஸ், 3rd டைமாக ப்ரைம் மினிஸ்டராக இருக்காங்க. அப்போ அந்த ஏஜ் 75க்கு அவருடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் பிரதர், அவர் எவ்வளோ நேரம் தூங்குறாரு, நமக்கு என்ன பிரதர் அப்படின்ட்டுருக்கேன். அது கிடையாது. அவருடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸு ரொம்ப 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 கம்மி. ஆனால் அவங்களாம் எப்படி வேலை செய்துட்ருக்காங்க? இதனுடைய விஷயம் நான் எதுக்குன்னா, அவங்க நிறைய விஷயங்களில் இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரியுமே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து என்னென்ன விஷயம் எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே வச்சுக்கிட்டோம். அப்போ தான் அந்த ஸ்டேட்குள்ளே அந்த என்ட்ரி ஆகும்போது அவங்களுக்குள்ள அந்த விஷயங்களெல்லாம் தெளிவாக அவங்களால் பேச முடியும். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட ஹவர்ஸு 1 hour. இந்த 1 hourல எப்படியாவது அந்த சப்ஜெக்டை நான் கேட்டுடணும் அப்படின்ட்டு தான் நம்ம வருவோம். ஆனால் இங்கே இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள்.
காலையில் சாப்பிடாம வந்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வராது. இது ஒரு அட்வைஸ். ஆனால் சாப்பிட்றாம வர்றது அட்வைஸா பிரதர் அப்படின்னா, அது காலையில் டிஃபன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்க பிரதர், ஒரு 6 இட்லி தான் பிரதர், அது என்னை இப்படி தூக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதனால தான் தூங்கலை நீங்கள். இல்லை சொல்கிறேன், அதாவது எதுக்குன்னா நமக்கு இப்படி இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து இப்போ திருப்பி சப்ஜெக்டில் என்னன்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு காரணமான பலவீனமான பாண்டம் அந்த அதிகாரிகளை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் எப்படி தான் தங்களுடைய சரீரங்களை வைத்துக்கொள்ளனா, நான் பலம் உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒத்துமொட்ட உலகத்தையும் சுற்ற முடியும். எனக்கு வந்து பலவீனமாக இருக்கும்போது நான் ஏறவே முடியல, நான் எப்படிங்க நான் போயிட்டு இன்னொரு கண்ட்ரியில் போய் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸு ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும், அவ்வளோதான். சாப்பிட்டோம் பிரதர், நல்லா தூங்கணும் பிரதர், அவ்வளோதான் நம்ம ஹெல்த்து. யார் செய்துட்டாங்க வேதத்தில்? அவர் தூங்கிட்டு தான் இருப்பார், காக்கா மாத்திரம் வந்து அவருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போயிடுமா. எப்படி இருந்தார் பாருங்க. அந்த மாதிரி லைஃப் தான் பிரதர் நம்ம கூட எதிர்பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு பாபிலோனில் சொல்லப்பட்ட விஷயம். ஆமாம், சாப்பிட்றாரு, ஓகே அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு, பத்துக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாய் ஆவிக்குரிய விஷயம் நமக்கு அதனுடைய அர்த்தத்தை போய் பார்க்கும்போது அது அப்படியே அல்ல. அன்புக்குரிய சொல்லவில்லை. நம்மளுடைய சரீரம் இன்று கூட இப்போது தேவனுடைய கிருபையால் அடியனுக்கு கொடுத்த பலத்தால் நாம் ட்ராவல் பண்ணி இங்கே வரோம். இப்போ என்னால் முடியாத பட்சத்தில் இங்கே வந்து நிற்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் எவ்வகையிலே அதை பயன்படுத்தி கொள்கிறேன் தேவனுடைய காரியங்களுக்கு. சரிங்களா? சரி, இந்த மாதிரி திசை திருப்பும் சமயத்தில் நமக்கு இப்போ சப்ஜெக்டில் நம்ம வந்து திசை திருப்பப்படுவோம். அப்படி திசை திருப்பும் பொழுது நம்ம எப்படி அதை கையாளுகிறோம் அதை கொடுத்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய இந்த ஓட்டம், அதாவது உடன்படிக்கையில் ஓடுகிறதான இந்த ஓட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் அநீதிக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயமாய் எந்த ஒரு தருணத்திலையும் இருந்துடக்கூடாது. இந்த சாத்தானுடைய விஷயத்தில் கூட ஒருவேளை அவனுடைய பக்கமாய் சாயும் பட்சத்தில் எப்படி வந்து யூதாஸ் காரியத்தை வந்து அநீதிக்கு சாஞ்சிட்டார். சரியா? அப்போ அவர் வந்து நீதிக்கு சாயலை, அநீதிக்கு சாஞ்சிட்டார். அப்படி சாயிற பட்சத்தில் அவர் என்ன தான் நடந்திருக்கும்? அவருடைய கால்குலேஷன் மரியா வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, நல்ல மதமான தைலத்தை எடுத்துன்னு வந்து ஊற்றி அவரை வந்து கழுவி தன்னுடைய பாவத்தை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ கூட அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா, யோவான் மாத்திரம்தான் அதை பதிவு செய்திருப்பார் நமக்கு. இதை வந்து காசு கழகத்தில் கொடுத்துருந்தா இவ்வளோ பணத்துக்கு விற்றுருக்கலாமே, தரித்திரத்தை அவருக்கு எவ்வளோ பேரை அக்கறை பாருங்க. அந்த இடத்துல அந்த அக்கறையை விட்டுட்டு அவர் என்ன ஒரு பாயிண்ட் அங்கே மென்ஷன் பண்ணுறாருன்னா மணி. ஸோ இந்த மணியுடைய ஒரு விஷயந்தான் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய தடுமாற்றங்கள் வரும். நம்ம ஓடுகிற வாழ்க்கையில் இப்படி தான் இந்த தடுமாற்றங்கள் வரும். அப்படி வரும்பொழுது நம்மளுடைய தடுமாற்றம் அது வந்து அநீதிக்காக சாய்ந்து விடக்கூடாதுன்றதான ஒரு எச்சரிப்பை சகோதரர் இடத்துல நமக்கு கொடுக்குறார். இந்த நம்பகத்தன்மை என்ற ஒரு பாயிண்ட். சரிங்களா? இதில் 2 தீமோத்தேயு 3:12 கூட நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ என்னதான் செய்வோம்? நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள் அப்படின்றது இல்லை. அதாவது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நான் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய சிந்தை, என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அவங்க என்ன படுவாங்கன்னா துன்பப்படுவார்கள். எப்படி துன்பப்படுவார்கள்னா, அப்போ நான் நினச்சது தப்பா, நான் துன்பப்படுறோமா அப்படின்னா, இந்த கெர்ச்சிக்கிற சாத்தான் இருக்கான்ல, உங்களை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட மாட்டான். அவனுடைய வேலை நீங்கள் நெருங்கணும்னு இப்படி வருவீங்க. அவன் வந்து திடீர்னு இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே நிற்பான். என்னன்ட்டு பார்ப்பான், இங்கே நின்றுட்டு எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன், நான் அங்கே போகணுன்னு பார்ப்பேன், ஆனால் இங்கே ரோட்டில் நடக்கிற விஷயந்தான். நம்ம போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு கும்பல் கூடிகிட்டே இருக்கும்.
நமக்கு போக வேண்டிய நேரம் இருக்குது, 10 மணிக்குள்ளே நான் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்கோம், என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, சரிவா நான் எது போய் பார்க்கலாம். இதுதான் அந்த டிஸ்ட்ராக்ஷன். இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமது உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொள்ளாதவர்களை நாம் வெறுக்கக்கூடாது. அதாவது நான் கிறிஸ்துவினுடைய சாயலை தரிக்கணும் என்று நான் ஓடுகிற என்னுடைய சிந்தை இப்படி தான் இருக்குன்ற போது இன்னொரு சகோதரர் அதற்கு எப்பா என்னப்பா நீ 1,44,000 தான் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம்தான் சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த கொஞ்சத்தில் இன்னும் எத்தனை பேர் உனக்கு தெரியும். டிஸ்ட்ராக்ஷன் இப்படி தான் வரும். நம்மளை டிமோட்டிவ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். நீங்கள் என்ன செய்யலான்னா அந்த விஷயங்களில் அப்படியே விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய நோக்கம் எது தான் இருக்கணும், லக்கு மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ பவுல் சொல்கிற விஷயம் தானே, ஓட்டத்தை என் பந்தயசாலைகள் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் என்னுடைய நோக்கம் என்னன்னா லக்கை அடிக்கணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இயேசு கூட எப்படி இருந்துட்டாரு, அவருன்னா எல்லா பரிசுத்தவான்கள் தான் அவர் சுற்றி எப்பவும் இருந்தாங்களா, அவர் யார் மத்தியில தான் இருந்துட்டார். அவர் பாவிகள் மத்தியில தான் அவர் பிரசங்கமே செய்கிறார். அப்படி அவருக்கு அந்த இடத்துல இருக்கும்பொழுது கூட அவர் அந்த கூட்டத்தில் இருக்கும்பொழுது அவர் அவங்களுக்குள்ள இருந்த சுவாபத்தில் வந்துட்டாரா, எங்கேயாவது ஓகே இந்த மாதிரி அவங்க செய்துட்டாங்க, இந்த மாதிரி இவங்க ஓகே நம்மளும் அப்படி செய்யலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. நமக்கு எங்கே தெரியுமா நம்ம விழுகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு இந்த உலக இச்சைகள் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அதையும் ஈடுபாடு இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் அது தவறு தான் என்று. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு சகோதரர் நம்மளுடைய உடன் அங்க சகோதரரே அதை செய்வார் பாருங்க. நம்ம அடுத்தது இயேசுவெல்லாம் மறந்தாச்சு, என் சகோதரர் இதை செய்கிறாரு, அப்போ ஓகே நானும் பண்ணிடுறேன். இங்கே தான் விடாது, செய்யக்கூடாது, நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த அவ்வளோதான். நான் இங்கே இயேசு கிறிஸ்துவோடைய அவர் தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லைங்க. என்ன பாவிகள் மத்தியிலே வாழ்ந்த போது கூட அவர் என்ன செய்துட்டாரு, பாவம் செய். அவருடைய வார்த்தையில் கூட நடக்கலை, அவருடைய செயல்களில் நடக்க எதுவுமே அவர் காண்பிக்கலை. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுடைய செய்கை எப்படி இருக்கிறது, கொஸ்டின் மார்க். செகண்ட் கன்சிஸ்டன்சி, ரெண்டாவது பாயிண்ட்டு, அதாவது நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று நான் லாஸ்ட்டாக கேள்வி கேட்பேன், எத்தனை பாயிண்ட்ஸு என்னென்ன பாயிண்ட்ஸு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போயிடுவேன். அப்படி இல்லைனா திருப்பியும் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் பிரதர், நீங்கள் உட்காந்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா செகண்ட் பாயிண்ட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு கொரிந்தியன் 15:58. திருப்பியும் யாருக்குன்னா டயர்டாக இருக்குன்னா நீங்களே கூட எந்திரிச்சு நின்றுக்குங்க, நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு மேலே. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருக்கிறதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நம்மளுடைய நிலைத்தன்மை எப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 15:58 சொல்ல ஒரு வார்த்தை. அப்போ பவுல் நமக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிரியமான சகோதரரே சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுவர்களாயும் இருப்பீர்கள். அவருடைய அறிவுரை இது. அப்போ அவருடைய நம்மளுடைய ஒரு விருப்பமும் என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், அவருடைய செய்கையில் தேவனுடைய காரியங்களில் நம்ம பெருகணும் அப்படின்ட்டு தான் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த உலகத்தினுடைய காரியத்தில் நம்ம வெல்த்தி ஆகணும். இப்போ இந்த வருஷம் நான் இவ்வளோ, அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த வருஷம் 2 ஷர்ட்டு ஒரு 2 பேண்ட்டு தான் எடுத்தேன், அடுத்த வருஷம் ஒரு 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டாவது எடுக்கணும். இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். அப்போ இதே விஷயத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த வருஷம் நான் இத்தனை நாள் எக்லிஷா போயிருந்தேன், நிறைய விஷயங்களில் சகோதரர்களை அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த அவாய்டில் இருந்து நான் பண்ணாமல் நான் சகோதரனுடைய ஐக்கியத்தில் எப்படி கலந்து கொள்ளலாம், இல்லைன்னா நான் உலகத்தின் கல்யாணம் வச்சிட்டாங்க பிரதர், அன்றைக்கி தான் காது குத்தல் வச்சிட்டாங்க பிரதர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளை போயிடுறோம்மா. இதெல்லாம் சின்ன விஷயந்தான், ஆனால் இதுதான் தேவனுடைய பார்வையில்
பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ அளவுக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கிறோம், அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. நாம் ஒருபோதும் மனசோர்வுக்கு அடிபணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமில்லாமல் உழைப்பின் மீதான உற்சாகம் தோல்வியில் நம்மை கைவிடாமல் காக்கிறதான ஒரு விஷயம். நம்ம எப்போவுமே உற்சாகமாக இருக்கும் பட்சத்தில் தான் சின்ன ஒரு இடரல் வந்தால் கூட நம்மளை என்ன செய்யாது, தாக்காது அந்த அளவுக்கு அப்படின்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தின் காரியங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும், லைட் எரியுது, அதுக்கு தேவையானது என்னது? கரண்ட். அதை கண்டுபிடிச்சவர் ஃபோன் பண்ணார். இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டோம். நாங்கள் வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறோம். யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய முயற்சி இது எதற்காக நான் இந்த இடத்துல சகோதரர் கோட் நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு அந்த அவர் சொன்ன பாயிண்ட்ஸில். அதை தான் உங்களுக்கு நானும் பகிர்ந்துக்கலாம். என்னென்னா, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவருடைய இந்த மின்சாரத்தை கொண்டு வருவதற்காக எத்தனை முறை தெரியுங்களா? 13 மந்த், 13 மாதத்தில், அதாவது ஒரு வருஷம் ஒரு மாதம், இதில் 99 தோல்விகளை கண்டாராம். அதாவது அவர் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொண்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு எப்படியாவது இந்த மின்சாரத்தை நான் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு மின் பட்டாம்பூச்சி, அந்த மீன் பூச்சி இருப்பாங்க, அது இது எப்படி வெளிச்சம் கொடுக்குது, இதை போல் நம்ம ஏன் அந்த வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு சிந்தை அவருக்குள்ளே வந்துட்ட பிறகு அவர் என்ன செய்கிறேன்னா, அதுக்கான ஒரு முயற்சியிலே அவர் இறங்குறாரு. இறங்கும் பொழுது அதாவது 13 மாதங்களில் 99 தோல்விகளை சந்திக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 99 தோல்விக்கு பிறகு இறுதியாக அப்போ கூட என்ன செய்கிறாரு, இந்த லைட்டை கண்டுபிடிச்சிடல அவர், சரிங்களா? அதுக்கு ஒரு மாதிரியை தான் கண்டுபிடிக்கிறார். அப்போ அவருடைய எஃபர்ட்டு இந்த உலக பிரகாரமான ஒரு விஷயத்திலே இத்தனை தோல்விகள் இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய பிரகாரத்தில் நமக்கு எவ்வளோ பெரிய இடர்கள் வந்தாலும் நம்ம அதில் சோர்ந்துடக்கூடாது. நம்ம என்னென்ன செய்யணும்னா, தொடர்ந்து என்னுடைய இலக்கை நான் அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஓடணும் அப்படின்றாங்க. ரேடியத்தை ரேடியன் தெரியும்ல? இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டினா ஒரு லைக் வெளிச்சம் மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா, ரேடியேஷன். அது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க சொன்னீங்களே சிஸ்டர்? சிஸ்டர் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு, நான் அதனால தான் உங்களை கேட்குறேன். இந்த மேரி கியூரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ரேடியத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக எத்தனை தோல்வி மட்டும் தெரியுங்களா? 457 தோல்விகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்புக்குரிய சகோதரர்கள் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுடைய இயர்ஸ் பார்க்கும்போது 21 டிசம்பர் 1898 இந்த விஷயம் இன்வென்ஷன் கொண்டு வராங்க. இதெல்லாம் நமக்கு ஏன் பிரதர் நம்ம டேட் ஆஃப் பர்த், அப்பா டேட் ஆஃப் பர்த்தே நமக்கு தெரியாது அப்படின்ட்டு, நமக்கு ஒரு இன்வென்ஷன் வந்திருக்கு, இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வால்யூம் இல்லை தேர்டு அண்ட் 5th வால்யூமில் அப்புறம் 4th வால்யூம்லாம் போனீங்க. 4th வால்யூம் போனீங்கன்னா அர்மகதன் யுத்தத்தில் அந்த ஸ்டடியில் ஹிஸ்டாரிக்கல் மாத்திரம்தான் இருக்கும். எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்றவங்க அந்த 4th வால்யூமை வாசிச்சு கொள்ளுங்கள். அது அவ்வளோ பெரிய என்ன நடந்துருச்சுன்ற மொத்த விஷயமே சகோதரர் அதில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டோம், அந்த வால்யூம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்க போகிற எல்லா விஷயமே உங்களுக்கு அடுத்தது அர்மகதனில் கொண்டு வருவாங்க. ஸோ இதில் நம்ம இந்த மேரி கியூரியை வந்து நான் இத்தனை தோல்விகளை கண்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பூமிக்குரியவர்களில் இவங்க இப்படிப்பட்ட தோல்விகளை கண்டிருக்கும்போது அப்போ ஆவிக்குரிய வருஷத்தில் நம்ம எப்படி தான் இருக்கணும், தொடர்ந்து முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு கிருபை பார்ப்பார். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய சாட்சி மற்றவர்கள் முன்பாக நம்ம இவரா இந்த பிரதரா ஓகே, நமக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேஜ் வச்சுருப்போம், இவருக்கு ஒரு 2 பாயிண்ட்டு, இவருக்கு ஒரு 4 பாயிண்ட்டு அப்படின்ட்டு. இந்த பாயிண்ட்டே கிடையாது, அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதற்கு தான் சகோதரர் சொல்கிறாங்க இந்த இடத்துல, இத்தனை தோல்விகள் யார் எத்தனை பாயிண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா அந்த பாயிண்ட்டு தான், நம்ம என் பாயிண்ட்டு தான் நமக்கு எங்கே நிற்கிறோம், எந்த இடத்துல போய் ரீச் ஆகுறன்ற ஒரு விஷயம். இதில் கூட அந்த யுகத்தில் அட் த எண்டில்
எல்லா கிறிஸ்துவ ஜீவிகளும், அதாவது சபையாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய முடிவு எதை நோக்கி தான் இருக்க வேண்டும் என்று பிரியமாக இருக்கிறாரான தேவன் அவங்களுடைய அழைப்பில் அவர்கள் உறுதித்தன்மையாக இருந்து அந்த இலக்கை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான் இந்த சகோதரர். அதனால் உங்களுடைய முயற்சிகளை எப்பொழுதும் கைவிடாதீர்கள் அப்படின்று சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மை அல்லது ஒருமைப்பாடு. தீத்து 1:15 கூட நம்ம வாசிக்கலாம். ஒன்று 15. தீத்து 1:15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவ்வளோதான் நம்புக்குரிய சொல்கிறோம். மிக தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தீமோத்தேயுவில் சொல்லும்பொழுது, தீமோத்தேயு எழுதும்போது இதை எழுதுகிறார் நமக்கு. எப்படின்னா, சுத்தம் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும்னா சகலமும் சுத்தமாக இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற டெப்த்து நம்ம உணர்ந்துட்டோன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் தான். அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசர்களுக்கும் ஒன்றும் எப்படி இருக்கும்னா சுத்தமே இருக்காது. அது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் எப்படி தான் இருக்கும்னா அவங்க அசுத்தம் என்று தெரியும். அதாவது நமக்கு ஏற்கனவே வேதத்தில் கூட கொடுத்துருக்கு. என்னது? பன்றி. அதன் இடத்துல போய் என்னத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அவ்வளோதான் அந்த இடத்துல எக்ஸாம்பிள். ஸோ நம்மளுடைய சிந்தை எப்படி தான் இருக்கணும்னா சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். இதை தான் அந்த விக்டரி ஃபார்முலா. நான் ஜெயிக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருந்தால் போதும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பர்ஃபெக்ட் சாதாரணமாக வராது. அநேக விதமான கரைகள் தான் வரும். அதை எப்படி தான் நம்ம செய்யணும்? அவருடைய ரத்தத்தாலே நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ரெவலேஷனில் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்ல விஷயந்தான். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டு வெளுத்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு வசனம் வரும். அது யாருன்னா யாரு தான்? அது யாரு? திரள் கூட்டத்தார் வெளுக்கப்பட்டு அந்த இடத்துல 2 விஷயம் வகுப்பாரை சொல்வார் அவர். அதாவது ஆட்டுக்குட்டியான இந்த ஒயிட் அங்கியை அணிந்திருக்கிற விஷயங்கள் யாரை குறிப்பிட்டு சொல்வார் அப்படின்ட்டு பார்க்கும்போது யாரை குறிப்பிட்டு உங்களுக்கு யாரை சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு திரள். அதனால் அந்த இடத்துல வெளுக்கெடுக்கப்பட்ட, அதாவது அவர்களுடைய ஓட்டம் இருக்கு பாருங்கள், அது சாதாரணமாக அவங்க ஓடி முடிச்சிருக்க முடியாது. அதற்கு தான் அந்த அருமகதம் வாய்ப்பு கிடைக்கும்போது பண்ணுங்கன்னு சொன்னேன். அதில் இந்த திரள் கூட்டத்தார் கண்டிப்பாக என்ன பண்ணிப்பாங்க? மாட்டிடுவாங்க. அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே சின்ன சின்ன சலசலப்புகள் வரும்பொழுதே நம்ம எப்படி சோர்ந்துடுறோம்னா, இப்போ இன்னும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இருந்து வருவதற்கு முன்பாக நம்மளுடைய என்னது சுத்தம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய சிந்தை சுத்தமாக இருந்தாலே போதும், நமக்கு சகலமும் பாக்கியமாக இருக்கும்ன்ற விஷயம். ஒரு நேர்மையான நபர் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலுமே முற்றிலும் நேர்மையானவர் மற்றும் அவர்களின் வலுவான தார்மீக கொள்கைகளை எப்பொழுதுமே சமரசம் செய்து கொள்ள மாட்டார். அதாவது நேர்மை தானே அதை பற்றி தானே இங்கே பேசுகிறோம். எனக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நல்லா பார்க்கும்பொழுது அவர் எந்த இடத்துலன்னா சதுசேயரோட ஒன்று போயிட்டாராம், பரிசேயரோட ஒன்று போயிட்டாராம். அப்போ நம்ம சத்தியத்தில் இருக்கிற நம்ம இதே மாதிரி உலக கிறிஸ்துவர்களோட இருக்கிற விஷயம், இந்த விஷயம் ஆமாம் இல்லை ஏன் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒன்றி போயிடுக்கிறோம்மா. அது ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது அவ்வாறு நம்ம ஒரு நேர்மையுள்ள ஆசாரியர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. எப்பொழுதுமே இவருடைய சிந்தை எப்படின்னா சரியானதை செய்து அதாவது முடிக்கணும் என்ற ஒரு முயற்சியில் தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. மூடிய கதவுக்கு பின்னால் கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய நேர்மை எப்போவுமே இருக்குமா. அதாவது யாருமே தான் இல்லையே, பரவாயில்ல நம்ம என்ன பண்ணலாம், இது யாருக்கும் தெரிய போகிறதில்ல, அப்படி கிடையாது. அவரை கொண்டு போய் எங்கே விட்டாலும் எப்படி தான் இருப்பார் அவர், அவருடைய நிலை மாறாது. அவ்வளோதான். அடுத்தது 4வது பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். கம்பேஷன், இரக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்குள்ளே நம்ம வருகிறோம். சரி,
இந்த இரக்கம் கொலோசியர் 3:12-13. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13. 12-13 வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஸோ அப்போ நமக்கு ஏற்படுகிற குறைபாடுகள் இருக்கும்ல, வீட்டில் வச்சுக்கோங்க, வெளியிலலாம் எங்கேயும் போயிடுவேன்னா சபை இங்கே மட்டும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏன்னா நம்மளுடைய மொத்தமே எங்கே தான் இருக்குது. அதாவது முதலாவது நம்ம யாருக்கு தான் நம்மளுடைய நேரத்தை செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பிதாவே தேவனுக்கு அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் யாருன்னா சபை தான். சபையினுடைய மக்கள், அதாவது உடன் அங்கங்களுக்கு தான் நம்மளுடைய நேரத்தை நம்ம கொடுக்குறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்துல ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்யணும்னா, அந்த ஃபஸ்ட் 12ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், அது நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். அது அந்த ஃபெய்த்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கான்செப்டே பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி இருக்கிறோம்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளணுமா. அப்போ இந்த இடத்துல நம்ம இரக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம், கம்பேஷன் சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன நமக்கு தேவை அங்கே இம்பார்ட்டண்ட்டு, அந்த இரக்க குணம் வேணும். அந்த இரக்கம் எப்போ தான் நமக்குள்ளே வரும்? ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரி செய்திட்ட விஷயத்தை நம்ம எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். மத்திய 5:7 கூட ஒரு விஷயம் சொல்வார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஸோ அப்போ நம்ம இரக்கம் காண்பிக்கும் போது தான் நமக்கு என்ன காண்பிக்கப்படுகிறது? Blessed are the merciful for they shall obtain mercy அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கொலோசியரில் பவுல் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவரின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கும்போது, ஒருவேளை ஒரு மூப்பராகவோ அல்லது திருச்சபை அல்லது குடும்பத்திற்குள் ஒரு மூத்த உறுப்பினராகவோ இருக்கும்போது, இது ஒரு குறிப்பாக, அதாவது அவர்களிடத்தில் நமக்கு ஒரு சலசலப்பு இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு மனக்குறைபாடு இருக்குது அப்படின்னா, அது யாராக இருந்தாலும், வீட்டில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், இல்லைனா அக்கம் பக்கத்தில் வேலை செய்கிற இடத்துல எதுவாக இருந்தாலும், அந்த இடத்துல நம்ம என்ன செய்திடணும்னா நம்ம இறங்கிடணும். நான் போகிறேன் பிரதர், அவங்க திரும்பிக்கின்னு போகிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குன்னா அது நம்மளுடைய ஃபால்ட் இல்லை. நம்ம மனம் எப்படி ஆகிடுது, நான் இறங்கிட்டேன், நான் மன்னிச்சிருக்கிறேன். இதில் சகோதரர் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி நடந்துருச்சு அந்த தருணத்தில் பார்க்கும்போது, 1943 1943 ஜெர்மன் அப்போ வேர்ல்டு வார் நடக்கிற, அதாவது ஒரு அவங்க கண்ட்ரிக்குள்ளே ஒரு சின்ன விஷயம், அதாவது ஜெர்மனி, அதுக்கு அடுத்தது ஒரே விஷயம், அவங்களுடைய எதிரி பிரதேசம், அதை ஃப்ரான்ஸு, சரிங்களா. ஜெர்மன் அண்ட் ஃப்ரான்ஸுக்கு ஒரு போர் நடக்கிற ஒரு தருணம். அப்படி இருக்கும்பொழுது லெப்டினன்ட் சார்லி ப்ரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் இருக்கார். அவர் ஒரு ஃப்ளைட்டை ரன் பண்ணிகிட்ருக்காரு அந்த தருணத்தில். B-17 என்ற ஒரு ஃப்ளைட். அந்த ஃப்ளைட் ரன் பண்ண இருக்கும்போது ஒரு திடீர்னு டேமேஜ் ஆகிடுது அந்த ஃப்ளைட்டு. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆப்போசிட் ஜெர்மனுடைய பைலட் இருப்பார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அங்கே மாட்டிக்கிட்டாரு, இப்போ நீங்கள் ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இந்த ஜெர்மன் ஃபெல்லோவை அவங்க ஃப்ரான்ஸ் ஃபெல்லோ வாய்ப்பு கிடச்சிச்சு, அவனை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறார். ஆனால் அந்த ஜெர்மன் ஃபெல்லோவுடைய அதாவது தவறு அவர் செய்துட்ட பிறகு, அதாவது ஃப்ளைட்டை சேதப்படுத்திட்டாங்க. படுத்திட்ட பிறகு அவங்க மாட்டிக்கிறாங்க. யார்? இந்த ஜெர்மன் மாட்டிக்கிறாரு. ஃப்ரான்ஸுக்கு வாய்ப்பு அவரை கொல்வதற்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃப்ரான்ஸ் அந்த ஜெர்மன் பைலட்டை பார்க்குறாரு. அந்த ஜெர்மன் பைலட் எப்படியாவது இவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அந்த ஃப்ரான்ஸ் பைலட்டு விட்டு அவர் போயிட்டோம் அப்படின்ற தவறு செய்யுது. அவங்க இவங்களை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க.
இவங்க அவங்கள அழிக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள இதுவில் இந்த பைலட்டுடைய விஷயத்தை யார் வந்து இதை மன்னிச்சு விடுறாருன்னா ஸ்டிக்கர், அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த நபருடைய பேர் வந்து ஃப்ரான்சிஸ் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி விட்டுறார். சரி, ஓகே. அதாவது அந்த இடத்துல அவருக்கு இரக்கம் காண்பிக்கிறார். அந்த விஷயத்தை தான் சகோதரங்க காண்பிக்கிறார். அந்த இடத்துல இரக்கம் காண்பிச்சிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 2 பேரும் அவங்களுடைய ஃபீல்டில் இருந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க. முடிஞ்சிருச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமேட்டு 2 பேரை மீட் பண்ணுறாங்க. அப்போது அந்த இந்த இவர் இருக்கார்ல, அந்த லெப்டினன்ட் சார்லி ப்ரவுன் அப்படின்ட்டு இருக்கிற அந்த ஜெர்மன் பைலட்டு, இவரை 2 பேருடைய நட்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆச்சு. 2 பேரும் எதிரி நாடுகள் தான். நான் என்னுடைய நாட்டுக்காக போரிடுறேன், நீ உன்னுடைய நாட்டுக்காக போரிடுற. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து உனக்கு கம்பேஷன் காமிக்கும் போது அந்த கம்பேஷன் கொடுத்தேன் பாரு. அவர் செய்துட்ட தவறை வந்து நான் மன்னிச்சு சரி நீ உயிரோடு விடுறேன் பாருங்க. அவருக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ என்னன்ட்டு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஓட்டமும் நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 5வது பாயிண்ட்டு, இன்னும் 2 பாயிண்ட்டு தான் முடிச்சிடலாம். இரக்கம், 5வது கைண்ட்னஸ். பிரதர், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதுவும் வந்து இது கம்பேஷன் சொன்னீங்க. அது வந்து கம்பேஷன்னா நீங்கள் செய்த தவறை நான் விட்டு விடுகிற ஒரு விஷயம். கம்பேஷனில் இந்த கைண்ட்னஸ் அப்படின்ற போது வாசிக்கலாம். எபேசியர் 4:32 கூட வாசிங்க. எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்ன பிரதர், அங்கேயும் அதே மாதிரி தான் மன உருக்கம் மன்னிப்பு வருது, இங்கேயும் அதே மன்னிப்பு இதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா இந்த 2 பாயிண்டில் நம்ம தெளிவாயிடலாம். அதாவது கம்பேஷனில் அந்த இரக்கம் வந்து இரக்கம் காண்பிக்கிறேன் அப்படின்னா, நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு உன்னை கொல்வதற்கு. 2 பேருமே சண்டையிட்டு கொள்கிறோம். இந்த இடத்துல எப்படி என்றால், அந்த இடத்துல கம்பேஷனில் சொல்லும் 4th பாயிண்டில் சொல்லும் போது 2 பேருமே ஒரு விஷயத்துக்காக போரிட்டு கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது என் மேலேயும் தவறு கிடையாது, ஓ மேலேயும் தவறு. ஆனால் இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு ஒரு இரக்கம் காண்பிக்கிறேன் பாருங்கள், அது கம்பேஷன். 2 பேரும் ஒரே ட்ராக்கில் தான் போயிட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு இரக்கம் காண்பிக்கிறது கம்பேஷன். இங்கே ஒருத்தர் தவறே செய்துடுறார். அந்த தவறு செய்தவர் மேலே நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், அது இரக்கம், கைண்ட்னஸ். டிஃப்ரென்ஸ் ஓகேவா? இல்லை நான் இன்னும் விளக்கணும்? ஓகே தான். ஸோ இந்த கைண்ட்னஸில் எபேசியர் 4:32 இதுதான், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இதில் கூட இந்த கோதுமை களஞ்சியம் இது குறித்ததான விஷயங்களை நமக்கு அப்போஸ்தலர் மத்தேயு 13:25 43 அது வாசிக்க வேண்டாம், அது ரொம்ப லென்த்தியாக போகுது. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வசனங்களை வாசித்து கொள்ளுங்கள். இந்த ஸ்டேஜில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஆசாரியர்களுடைய நிலைப்பாடு கீழ்மட்டத்தில் இருந்தவர்கள் சர்ச் தலைவர்களால் மன்னிப்பு வந்து கட்டாயமாக பெற்றுக்கொள்ளணும். அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, காசு கொடுத்தாதான். இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் அந்த இதுலலாம் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலில் நீங்கள் வாசிக்கணும். அதுக்கு வந்து மத்தேயு 13:25 43 நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். அந்த தருணத்தில் அப்போ எப்படி இருந்துட்டாங்கன்னா, இப்போ கீழ்மட்டவர் இருக்கிறவர்கள் எல்லாமே பாஸ்ட் அதான் போப்பு இருப்பாங்க. இப்போ கூட நடந்து கொண்டு இருக்கிற விஷயந்தான். வேளாங்கண்ணி ஐ திங்க் நீங்கள் அங்கெல்லாம் போயிருந்தேன். அதாவது நம்ம ஏன் பிரதர் அங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு வேளை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கியூ இருக்குது, ஒரு கவுண்ட்ரு இருக்குது. எஸ்பெஷலி அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவர் பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பு இன்றும் நடந்து கொண்டு இருக்கு. காசு கொடுத்தா மன்னிப்பு உண்டு. அப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது அதுக்கு வசனம் கூட நம்ம ஒன்று வாசிக்கலாம். அதாவது சர்ச்சில் வந்து தலைமை ஒரு அரசியல் பதவியாக, அதாவது இப்போது நான் தான் வந்து அது நம்மளுடைய கிளீஷியால் நம்மளுடைய சர்க்கிளில் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரில. அதை பற்றி
இந்த வெளியில் பார்க்கும்பொழுது ஒரு ட்ரெஷரர், ஒரு செக்ரட்டரி, ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் அதர் சர்ச்சஸில் பார்க்கும்போது சண்டையே நடக்குது. ரீசண்டாக என்னுடைய ஆஃபீஸில் இருந்து ஒருத்தரை வந்து அவர் வந்து ஈஸியாக ஓட்டிங் பர்சன், வெள்ளூரில் இருந்து தூத்துக்குடிக்கு போகணும். அங்கே நடக்கிற சர்ச் எலெக்ஷனுக்கு அவங்க எல்லாமே நான் உங்களுக்கு புக் பண்ணிடுறேன், ரூம் புக் பண்ணிடுறேன், உங்களுக்கு டிக்கெட் போட்டுடுறேன், வரத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும். யார் இங்கேருந்து ஒருத்தர் வந்து அவர்கள் ஓட்டு போடுறதுக்கு. அப்படி தான் சர்ச்சஸில் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் போய் கொண்டிருக்கார்கள். அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி? வாசனம் சொல்லுங்க, லூக்கா 18:11 கூட வாசிங்க. லூக்கா 18:11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இது எப்படி இருக்கிறது? இங்கே யார் அக்யூஸ் பண்ணுறாரு? அவர் நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, நான் எனக்காக இல்லை, நான் வந்து என்னுடைய நியாயத்தை நிரூபிப்பதற்கு யாரை காண்பிக்கிறேன்னா இந்த கேரக்டர் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். சிஸ்டர், நான் இப்படி தான், ஆனால் அந்த அந்த பிரதரால் தான் இது இப்படி ஆயிடுச்சு. இது கிடையாது, ஒரு கிரைஸ்டோடைய வேலை இது கிடையாது அப்படின்னு எச்சரிப்பாக இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னா, நான் தவறு செய்தேன்னா நான் தவறு செய்தேன்ற ஒரு விஷயத்தில் தான் நான் ஜெபிக்கணுமே கண்டி, இவங்கள மாதிரி அப்படி இல்லை நான்ன்றத இன்னொருத்தரை எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு நமக்கு கிடையாது. அதுக்கான காலமும் இது இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் இன்னொரு வசனம் வாசிக்கும்போது மத்திய 11:19 கூட வாசிங்க. இயேசுவை எப்படி அவர்கள் கணிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு 11:19. மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வரி வசூலிக்கிறவரா, அது மாத்திரம் பாவிகளுடைய நண்பர் அப்படின்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது பாருங்கள். ஈஸியா ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்னல்கள் வரும் நேரிடும் போது கூட நம்மளுடைய இது காமிச்சிடக்கூடாது. என்னது, என்னுடைய இமேஜை சீண்டிட்டியா அப்படின்ற ஒரு உள்ளே வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் இங்கே காமிக்கிறதுக்கான நேரமோ கிடையாது நம்ம. ஸோ அதை நமக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயமா இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, ரூத்து எப்படிப்பட்ட ஒரு பெண், புறஜாதியான ஒரு பெண் தான் அவங்க. ரூத்து அதனுடைய காரியத்தை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம், உங்களுக்கு சகோதரர் பகிர்ந்திருப்பார்கள். ரூத் யாருன்னா புறஜாதியான ஒரு பெண். அவர்களுடைய வழியில் தான் யார் வந்துட்டார், யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அப்போது அதாவது இந்த புறஜாதியான பெண்ணு விதவை நகோமியின் இடத்துல காண்பிச்சது ஒரு கருணை. என்ன, எப்படிப்பட்ட கருணை அது? அதாவது தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான், அவன் வந்து நீ வேற யாருன்னா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கன்ற ஒரு விஷயம், அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு மாமியார் இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை நான் உங்களோட தான் இருப்பேன், என்னுடைய ஜீவன் மாத்திரம் அப்படி இருப்பேன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது, இது அதுக்கப்புறமேட்டு அந்த கருணை காட்டியதால் தாவீது வம்சாவளியில் யார் வராங்க, ஒரு பகுதியாக இவங்க வராங்க. அதை நம்ம வந்து இந்த மத்தேயுவில் நீங்கள் போய் அந்த ஃபஸ்ட்டு வாசிக்கும்போது அதில் வரும், அந்த ரூத்து எப்படி வந்துட்டு அப்புறம் இயேசு கிறிஸ்து உள்ளார வராரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட இரக்கம் காண்பிச்சு, அதாவது தன்னுடைய மாமியாரின் இடத்துல அவங்க காண்பிச்ச இரக்கத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரீட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரூத்துக்கு. புறஜாதியான ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6வது பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துடலாம். ஹியூமிலிட்டி, பணிவு.
இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஐ மீன் இரக்கம், அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு ஒரு வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயட்ரி, ஒரு கவிஞர் சொல்லும்போது அவர் சொல்கிற ஒரு விஷயம்னா, ஒரு நல்ல மனிதனின் வாழ்க்கையில் சிறந்த பகுதி அவரது சிறிய பெயரிடப்படாத நினைவில் கொள்ளப்படாத கருணை இல்லை அன்பின் செயல்கள். இதே தான் நான் அந்த இரக்கத்துக்குரிய ஒரு விஷயம். நான் வந்து ஒருத்தரை மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு நான் போய் சொல்லிக்கிறது இல்லை. அந்த ஒரு பகுதியை நீங்கள் செய்துட்டு வந்துடுறீங்க பார்த்தீங்களா, இதை தான் உங்களுடைய ஒரு பெஸ்ட்டான உங்களுடைய புக்ஸில் எழுதப்படுகிற ஒரு விஷயம். அவருடைய கருத்தில் அவர் சொல்லும் பொழுது பிலிப்பியர் அந்த 6வது பாயிண்டில் பிலிப்பியர் 2:3 வாசிச்சிருங்க. இன்னும் ஒரே பாயிண்ட்டு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஸோ இது எங்கே தான் பொருந்தி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இது உலகத்தில் நல்லாவே இருக்கும், உலகத்தின் காரியத்தில். ஆனால் நமக்குள்ள எப்படி இதை நம்ம பொருந்தி பார்த்து கொள்ளலாம்? அதாவது ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக காண்பிக்கணும். மனத்தாழ்மை இருக்கணும். அப்போது அப்படி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து பரவாயில்ல, அந்த சகோதரர் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு அந்த மனம் நமக்கு வருகிறதான, அதை எப்படி சொல்லலாம்னா, அந்த ஒரு அந்த வேர்டு கலெக்ட் பண்ண முடியல, அந்த பெருந்தன்மை நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறதான ஒரு விஷயம் என்ன, எப்படின்னா நம்மை மனத்தாழ்மையில் கிறிஸ்துவுக்குள்ள காண்பிக்கும் பொழுது இன்னொரு சகோதரருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறா அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன தான் செய்வோம்னா, பரவாயில்ல அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கட்டும் அப்படின்னு. அவருக்கு ஏன் அந்த வாய்ப்பு போச்சு? அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்? இப்படி வர்றது அதனுடைய அந்த நம்ம ஓடுகிற அந்த ஓட்டத்துக்கான ஒரு விஷயமாக இருக்காது. ஏன்னா எதற்கு எப்படி பிரதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத விட யார் அனுமதிக்கிறாங்கன்றது தான் நம்ம இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை ஒரு சகோதரன் அந்த இடத்துல செய்யக்கூடாத ஒரு சகோதரர் வந்து செய்கிறாருன்னா அது யார் அனுமதிச்சிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு தேவன் அனுமதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய நடைகளில் செயல்களில் நம்ம எதை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளணும்னா, தேவனுக்குரிய காரியங்களை மாத்திரம் எடுத்துட்டு, இப்போது அந்த பரிசையை செய்துட்டார் பாருங்க, இவரை போல அல்லன்ற ஒரு விஷயத்தில் நம்ம அவரை குறித்து நீங்கள் இப்படி தானேன்ற ஒரு சிந்தை எப்பொழுதும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அந்த இடத்துல நம்மளை நாம் கரெக்ட் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இது ஒரு பாயிண்ட், சரிங்களா? இப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் இப்போ எப்படி இருப்பாங்கன்னா, தொழிலதிபர்கள்லாம் பலர் வந்து இந்த இரக்கம் அதாவது இந்த பணிவு காண்பித்திருப்பதற்காக யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள இடத்துல அந்த பணிவு காண்பிப்பாங்க. எனக்கு இவ்வளோ டொனேஷன் இந்த இடத்துல இருந்து எனக்கு கிடச்சிது, நான் ஐயோ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட் இடம் கொடு, அவருக்கு முன்னாடி போடுங்க சேர் அவருக்கு அப்படின்னு. இப்படி வந்து சபையில் இருக்கக்கூடாது. கிரைஸ்ட் அதாவது ஆசாரியர்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. எல்லாருமே எப்படி தான் ட்ரீட் பண்ணணும்? தேவனுடைய பார்வையில் எல்லாருமே எப்படி தான் இருக்கிறோம்? எல்லாருமே சமம் தான். எனக்கு இந்த சகோதரர் இவ்வளோ நேரம் இது பண்ணிட்டாரு, அந்த சகோதரர் இவ்வளோ தான் பண்ணார் அப்படின்றதெல்லாம் அவருடைய பார்வையில், அவருடைய நடக்கையில், அவருடைய ஓட்டத்தில் அவர் எம்மட்டமாய் என்னை உயர்த்திருக்கிறாங்கன்ற மாத்திரம் அந்த கடை எல்லாருக்கும் ஒரே விதமான ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்க போதாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா, இந்த ஏற்றத்தாழ்வோடு நம்ம இருக்கக்கூடாது. பணிவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அந்த குறித்து. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு பணிவை நமக்கு காண்பிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்துட்டார் அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் அவரோடு கூட இருந்து, எப்படிப்பட்ட அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தமக்கென்றும் தனக்காகவும் உருவாக்கிட்டவங்க. அப்படி தான் அவர் மூலிமா கிரியேஷன் தான் நம்மெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு நம்மளையே மீட்டெடுப்பதற்கு யார் வரணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ எப்படிப்பட்ட நிலையில இருந்து அவர் வராரு?
எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிஎம் வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎம் இருக்கிறாரு, அவர் நார்மல் காமன் பீப்புளாக வந்து காமன் பீப்புளுடைய வாழ்க்கையை வாழணும்னா வாழ்வாரா? ஒரு சீட் ஒரு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துக்கலாம். அதாவது நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே என்ன செய்வாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். அங்கே அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க. மொத்தமே யாரும் இருக்காம சும்மா ஒரு 5 பேர் மட்டும் பக்கத்தில் நிற்க வச்சுக்க, அவங்க கூட ஒரு ஃபோட்டோ நார்மலாக உட்காந்து பண்ணுங்களேன். முடியாது. என்ன ஸ்டேட்டஸு, நீங்கள் என்ன இப்படி அனுமதிக்குதா உலகம்? அப்படி ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பணிவை காண்பிச்சிருக்கிறார். அந்த பணிவு நம்ம இடத்துல இருக்கிறதா? ஒரு சகோதரனுக்கு ஒரு பொறுப்பு சபையில் கொடுத்துட்டு வர என்ன போயிட்டு நீங்கள் இறைவன் கீதங்கள் மன்னா வாசிக்க சொல்கிறீங்களா? நான் என்ன இது, எப்படி ஒரு ஸ்பீச்சர் நான் ஒரு இதுவில் இருக்கிறேன். எனக்கு யார் பார்க்குறான்? அன்று யாருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அது? தேவன் உனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. என்னது? மன்னாவாசி. இது கிடையாதுங்க அன்புக்குரிய சகோதரர்களே. நம்மளுடைய பணிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன தான் செய்வோம்? நம்மளுடைய அடுத்த படியில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம். சகோதரர் வந்து ஒரு ரீப்ரின்ஸில் சொல்லும்பொழுது, கடவுளின் பிள்ளைகளுக்கு சுய கர்வத்தை விட ஆபத்தானது வேறு எதுவுமே இல்லையா? ரீப்ரின்ஸ் நம்பர் 2060 சொல்கிறார். 2060 அவர் சொல்லிட்ட ஒரு விஷயம், கடவுளுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது சுய கர்வம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை விட ஒரு ஆபத்தான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. அவங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றார். அது வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், மற்ற எல்லா காரியமுமே முடிஞ்சது. அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கையிலுமே நம்ம எப்படி இருக்கணும்னா மனத்தாழ்மையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சகோதரர் கொடுத்து அந்த பாயிண்ட்டை முடிக்கிறாங்க. கடைசியாய் அந்த 7th பாயிண்ட்டு, அதாவது அவைலபிலிட்டின்னா கிடைக்கும் தருணங்கள். நான் எப்பெல்லாம் அவைலபிள் கிடைக்கும். அவைலபிலிட்டின்னா இங்கே இது கிடைக்கும் அப்படி, அதாவது இந்த இடத்துல அது இங்கே வந்து போடுவாங்கள்ல, திஸ் ஆர் ஆல் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐட்டம்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தில் 2 தீமோத்தேயு 4:2 நம்ம வாசிக்கலாம். ஒரு 5 minutes முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அவ்வளோதான். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஊழியத்தை செய்திடணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த அவைலபிலிட்டி. இது யாருக்கோ இல்லை. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எதுவாக இருந்தாலும், பிரதர் நீங்கள் நாளைக்கு வந்து கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிடுங்க, அதுதான் வாய்ப்பு. பிரதர் அந்த சகோதரரை பிக்கப் பண்ணிவிடுங்க, அதுதான் வாய்ப்பு. தட் இஸ் த அவைலபிலிட்டி. ஓகே பிரதர், நான் இருக்கிறேன், நான் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த சப்போர்ட்டிவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெல்ட் இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் இருக்குது பாருங்கள், ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்கள், அதை யாராலும் உடைக்க முடியாது. அவ்வளோதான் நண்புக்குரிய சகோதரர்களே. இதில் யோவான் 6:26 கூட வாசிக்க கேட்கலாம். யோவான் 6:26 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம முன்னாடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம முன்னாடி சொல்லிட்ட ஒரு விஷயந்தான் இது. ஸோ நம்மளுடைய அவைலபிலிட்டி எப்படி தான் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்க்குறாரு. எப்படி? அங்கே போனால் இன்றைக்கி சாப்பாடு உண்டு. அப்படி தான் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தபோது நடந்த விஷயம். என்னது? அவர் எப்பெல்லாம் எங்கே கூடினாலும் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது, அந்த கூட்டம் வந்து அப்படி அலமோதிரும். என்ன நடக்கும்? எப்படா முடிப்பார் மனுஷன், நெக்ஸ்ட்டு இருக்குது நமக்கு அப்படின்னு.
ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நிலை இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சகோதரர் காண்பிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய அவைலபிலிட்டி என்னன்னா, நான் போகிற விஷயம் இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி பிரயோஜனப்படுத்தும், அவ்வளோதான். அப்படி அது கண்டிப்பாக செகண்டரி. ஏன்னா டயர்டை கேட்டு கேட்டு என்ன பிரதர் அப்போ சாப்பிடக்கூடாதா அப்படின்றீங்கன்னா, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் இங்கே கருத்தாக இருக்கிறது. 1 பேதுரு 3:15. 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அதுதான் நம்ம பேசும். நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஏதோ ஒரு சகோதரர் பலவீனமாக இருக்கும்பொழுது நம்ம என்ன தான் செய்யணும், நம்மளால் தேவன் நமக்கு கொடுத்துட்ட இந்த பரிசுத்த ஆவியின் மூலியமாய் நம்மளால் கூட மட்டும் அவர்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி சொல்லணும்னா கடிந்து கொள்ளதோடு சொல்ல. அந்த இடத்துல அங்கே வாசிக்கும்போது சாந்தத்தோடு அவர்களுக்கு என்ன செய்யணும்னா வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது ஆறுதல் அல்லது ஆலோசனைக்கு கிடைக்கக்கூடியவராக நம்ம எப்பொழுதும் அவைலபிள் இருக்கணும். ஏதோ ஒரு சகோதரர் ஐயோ இப்போ அந்த சகோதரர்கிட்ட போயிட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு வேறு இப்போ ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காரு, சரி வேணாம் அப்படின்றதில் அவர் எப்படி நம்ம ஆறுதல் படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய நேரத்தை அந்த சகோதரை தேற்றுவதில் நம்ம காண்பிக்கணுன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி மன மற்றும் உடல் ஆரோக்கிய ரிலேட்டடில் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம், இந்த அவைலபிலிட்டி கூட நீங்கள் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதில் ஒரு சில ப்ராவர்ப்ஸை நம்ம பார்த்துரும். இஃப் யூ வாண்ட் ஹாப்பினஸ் ஃபார் அன் அவர் டேக் எ நேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப் டேக் எ நேப் அப்படின்றாங்க. உங்களுக்கு இது சைனீஸ் ப்ராவர்ப். அதாவது உங்களுக்கு சந்தோஷம் வேணும், ஒரு மகிழ்ச்சி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 மணி நேரம், லைக் 1 மணி நேரம் நீங்கள் நடங்க அப்படின்றார். நீங்கள் நடந்து பாருங்கள். உண்மையில் ஜஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வாக் பண்ணி பாருங்கள் எலோன். உங்களோட தேவன் மாத்திரம் எதுனா ஒரு இயர்ஃபோன் சம்திங் மாற்றி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுன்னு நீங்கள் 1 மணி நேரம் நடங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற அந்த எல்லாமே ரிலீஃப் ஆகிட்டு யுல் பி ஹாப்பி, யுல் ஃபீல் ஹாப்பி அப்படின்றாங்க. அடுத்தது இன்னொரு ஆலோசனை கொள்ளுங்க. இஃப் யூ வாண்ட் ஹாப்பினஸ் ஃபார் எ டே, ஒரு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் ஃபிஷ்ஷிங் அப்படின்றது. லைக் நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு போங்க, அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மக்கள்லாம் யார், நம்ம அப்போஸ்தலர்லாம் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதில் அவங்க சந்தோஷமாக இருந்தவங்க அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து முடிஞ்சு போன பிறகு என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ அப்பாடா மனுஷன் போய்ட வா, மீண்டும் நம்ம எங்கே போயிட்டாங்க எல்லாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்துட்டு பிறகு இப்போ எல்லாரும் திரும்பி எங்கே போயிட்டாங்க, அவ்வளோதான் ஹாப்பினஸ் தேடி போயிட்டாங்க. அவ்வளோ நெக்ஸ்ட் ஹாப்பினஸ் என்ன அப்படின்ட்டு அது கிடையாது. அதாவது இந்த உலகத்தின் பிரகாரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்தது இஃப் யூ வாண்ட் ஹாப்பினஸ் எ இயர் இன்ஹெரிட் எ ஃபார்ச்சூன். நீங்கள் 1 வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் ஒரு செல்வத்தை நீங்கள் நிறைய சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் ஹாப்பினஸ் ஃபார் எ லைஃப் டைம், நான் வாழ்க்கை முழுவதுமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் யாருக்குன்னா உதவி செய்யும். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு அது நிறைவாக இருக்கும், அந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படின்றான். அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்கள் இப்படி நம்ம ஒருத்தரை தாங்கும் பொழுது இந்த உறவு மேம்படுத்தப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய நேரத்தை அவர்களுக்காக கொடுக்கும் பொழுது அதனுடைய பில்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற சகோதரர்கள் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த யுகத்தில் மற்றவர்களுக்கு உதவுவது நித்திய விதியை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய கொள்கையாக இது இருக்கிறது. வர இருக்கிற யுகத்தில் நம்ம மற்றவர்கள் யாருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு யாருக்கு நம்ம செய்ய போகிறோம், நம்மளுடைய டைமை கொடுக்க போகிறோன்னா இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு அப்போ போய் கொடுக்கறத இப்போ நம்ம சகோதரர்களுக்கு கொடுங்கன்றது தான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரன், அதாவது தீமோத்தேயுவுக்கு பவுல் கூறுகிற அறிவுரையில் ஒரு சில பாயிண்ட்டை பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறோம். இதோட 1 தீமோத்தேயு 4:13 ஒரு சில வசனங்கள் வாசிங்க, 16 வரைக்கும். 1 தீமோத்தேயு 4:13 நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும்
உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா ஸோ இப்போ இரு. இது யாருக்குன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இது யாருக்கென்றுன்னு பார்த்துக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு சொல்லிட்டாரு? தீமோத்தேயு சபைக்கு, தீமோத்தேயுக்கு எழுதும்போது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, இந்த ஆலோசனை தான் கிரைஸ்ட் ஆசிரியர்களை ஓடுகிற நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, என்னது அவர் சொல்கிறதான, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எப்படி இருக்கணும்னா கேர்லெஸ்ஸாக இருன்னு சொல்லிடலாங்க. ஜாக்கிரதையாக இரு. அடுத்த பாயிண்ட்டு, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நம்ம எடுத்துக்கொண்டதான இந்த எது அந்த கான்சிக்ரேட்டில் நம்ம வந்து அசதியாக இருந்துடாதீங்க. இதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு கைகளை வைத்து சகோதரர்கள் பண்ணிட்ட அந்த தருணம், அதை குறித்து அவர் சொல்கிறார். நம்மளுடைய ஓட்டத்துக்கு எதுதான் இங்கே பொருள்படுகிறதுனா என்ன செய்யணும்? கான்சிக்ரேட் வாழ்க்கையில் அலட்சியம் காண்பிக்காதீங்க அப்படின்றது. அடுத்தது, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். ஸோ நம்மளுடைய உபதேசம் அதாவது எப்படி இருக்கிறதுன்னா, நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா எச்சரிக்கை உள்ளதாய் இருக்கணும். அதே நேரத்தில் மற்றவர்களை எச்சரிப்பு மாத்திரம் காண்பித்ததில்லை, நானும் எச்சரிப்பு. அதாவது யார் அந்த உபதேசத்தை நம்ம கொடுக்குறோமோ மற்றவர்களுக்கு, நம்மளும் அவ்வாறு இருக்கிறோமா என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது தான் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும், அங்கே ரட்சிப்பு யாருக்கு மாத்திரம் இருக்குது, அங்கே 2 பேர்த்துக்குமே அவங்க கோடிட்டு காண்பிக்கிறார். உன்னையே ரட்சித்து கொள்ளுவேன், கேட்குறவங்களையும் ரட்சித்து. இது அதில் கடைசியாக நம்ம பார்க்கும்போது வேதத்தில் யாரை முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கலாம், அதாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கலாம், யாரை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது நோவா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார்? ஆதியாகமம் 6:9 நமக்கு வாசனம் வாசிக்க வேணால் முடிக்க போகிறோம். நோவாவில் ஒரு மனுஷனை எடுத்துக்கலாம். எப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளில் அவர் எப்படி இருந்துட்டார்? உண்மையும் உத்தமமாக இருந்தார். அவரை ஏளனம் பண்ணிட்ட தருணத்தில் கூட அவர் என்னப்பா இன்னமும் மழை வருது இது வருதுன்னு சொன்னேன், என்ன நீ பாட்டு கட்டிட்டு தான் இருக்கிற பேலையே இன்னும் ஒன்றுமே காணலையே அப்படின்ட்டு. அவர்களுடைய ஏளனம் எப்போது தான் அவர்களுக்கு நம்ம அலட்சியம் செய்தோம் என்று தெரிஞ்சிருக்கோம்னா அந்த மழை வந்த பிறகு தான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை ஏளனம் செய்யலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதற்காக நம்ம அவர்களுக்கு இம்மிடியட்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த நாள் அவர்கள் யோசிக்க வேண்டிய நாள் வரும். அப்போது நம்ம அந்தந்த தருணத்தை விட்டுடலாம். ஆபிரகாமை எடுத்துக்கலாம். ரோமர் 4:17 எப்படிப்பட்ட சீமானாக இருந்தவர் அவர், எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானாக இருந்த மனுஷனை நீ விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ வந்துருன்றார். அப்படி தானே நம்மளுடைய ரிலேஷனை எல்லாமே நான் இப்படியோ இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இந்த அழைப்புக்குள்ளே வந்தாச்சு. நமக்கு தெரியும், என்னப்பா நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்க, என்னப்பா இது உங்களுக்கு இருக்கிறதே 2-3 ஃபெஸ்டிவல் தான், இதையே செய்ய வேண்டாம். அதாவது நோவா எப்படி பேடையை கட்டிட்டாரோ அப்போ எத்தனை பேர் கேள்விகள் கேட்டாரோ அதே போல தான் இப்பொழுது நம்மளுடைய தருணங்கள். இப்போ நம்மளை அநேக கேள்விகள் எழுப்பக்கூடும், ஆனால் நம்ம எப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய. அடுத்தது யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தன்னுடைய சகோதரர்களை எடுத்துன்னு போய் எங்கே போடுறாங்க, குழியில் தள்ளிட்ட போது கூட அவர் நம்ம எப்படி தான், இவங்களெல்லாம் நம்மளுடைய முன்மாதிரிகள் வேதத்தின் பிரகாரமாக. அப்படி பார்க்கும் பொழுது அடுத்தது தானியேல் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவித்தாலும் பரவாயில்ல, விடுவிக்காமற் போனாலும் நான் யாரை தான் சேவிப்பேன்? தேவனை தான். ஆனால் நீ வச்சுட்டு தானே இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட உறுதித்தன்மையிலே நம்ம இருக்கிறோமா? யாரை போல் இருக்கக்கூடாது. 4 பேர் அதில் சொல்லியாச்சு, 4 பேர் இதில். ஆதாம் போல் கண்டிப்பாக கீழ்ப்படியாமை பிள்ளைகளை நம்ம இருக்கக்கூடாது. இது நம்ம எடுத்துக்கொள்ளணும். 2வது காயின் இடத்துல என்ன இருந்துச்சு? பொறாமை. அந்த பொறாமை இருந்ததனுடைய ஒரு தான் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை என்ன பண்ணிட்டாரு? அந்த மாதிரியான ஒரு பொறாமை குணங்களோடு நம்ம இந்த பிரைஸ்ட் இருக்கக்கூடாது. லோத்து என்னது என்னாச்சு? அங்கே உலக கவர்ச்சியிலிருந்து வெளியில் ஆஸ்தியில் வெளியில் வரணும். அதை போல் இருக்கக்கூடாது அப்படின்றார். என்ன செய்துட்டாருன்னா அவர் ஆபிரகாம் இடத்துல
எட் அது கண்ணுக்கு எட்டுற தொலைவு வரைக்கும் எது எவ்வளோ இருக்கோ அது வந்து எனக்கு அவர் வந்து பார்க்குறாரு எது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எது உலகத்தில். ஆனால் ஆபிரகாம் என்ன நினச்சிட்டாரு, தேவனுடைய காரியத்தை பார்த்துட்டு அவர் போயிட்டார். அதுக்கு தான் நான் ஆபிரகாம் அங்கே எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். கடைசி சாலமோன் எப்படி இருந்துட்டாரு, எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தாரு, ஆனால் எதுக்குள்ளே போயிட்டார் கடைசி அவர் வீழ்ச்சி ஆகிட்டார். ஸோ அப்படியே நம்ம இருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. அதாவது ஒரே ஒரு வசனம் வாசிச்சிடலாம். எபிரேயர் 12:1 12:1 வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். ஆமாம் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய நியமிக்கிற எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. அப்படி காண்பிச்சிட்ட பிறகும் நம்ம வந்து ஓட்டத்தில் அலட்சியம் காண்பிக்காமல் நம்ம பொறுமையோடு, நீங்கள் ஸ்பீடாக ஓடி முடிச்சிடுங்கன்னு சொல்லாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பில் நம்ம பொறுமையோடு ஓடி முடிக்க தேவன் கிருபை பாராட்டட்டும். அதாவது இதில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஃபைனலாக அவர் சொல்லிட்ட ஒரு பாயிண்ட்டை நான் அப்படியே வாசி உங்களுக்கு அதில் காமிச்சிடுறேன். இதுவரை வழங்கப்பட்ட மிகப்பெரிய பணிகளில் ஒன்றான இதுவரை யெகோவா தேவனோடு நம்ம வைச்சிட்டதான ஐக்கியம் அனைவரையும் கொண்டு வருவதற்கு, நம்ம மாத்திரம் இல்லை மற்றவர்களையும் அதே எல்லாம் ஒன்றாய் ஓடுவதற்கு கூட இந்த பயிற்சி, அதாவது இப்போ நம்ம வாசித்ததான இந்த பயிற்சி, அதாவது ஒவ்வொரு சகோதரர்களும் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறதான இந்த ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தில் நம்மளுடைய சேவை மற்றும் அர்ப்பணிப்பு, அது மாத்திரமில்லாமல் ஆன்மீக வலிமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் பிரதர் கொடுக்குறாரு. அப்படி வளர்த்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த லக்கில் போய் அடைய முடியும். நம்ம மாத்திரமில்லை, நம்மளோடு இருக்கிறவர்களே நம்ம கொண்டு செல்வதற்கு தேவன் கிருபை செய்வார். சாரி பிரதர், லாஸ்ட் ஒரே விஷயம் 1 பேதுரு 2:21 அதை வாசி முடிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவ்வளோதான் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போது வாசித்ததான அநேக வார்த்தைகளில் நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இப்போ வைத்துட்டு போனதான அந்த அடிச்சுவடை பின்பற்றி சபையாய் மாறுவதற்கு தேவன் தாமே நம்ம யாவருக்கும் கிருபை பாராட்டட்டும். பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசிரியர்.